சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். சோதனை என்ன சோதனை? கர்த்தர் கொடுத்ததை திரும்பி கேட்கிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு மகனை தந்தேன், அவனை எனக்கு பலி செலுத்து, எனக்கு திருப்பி கொடு. கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி கேட்டா நம்ம பலரால கொடுக்க முடியாது. ஆனா விசுவாசம் இருந்தால் கொடுக்க முடியும். God is only giver, not a taker. கொடுப்பாரே தவிர கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஆகவே கர்த்தர் கேட்டாரு, நான் கொடுப்பேன் போனாரு. பலி செலுத்த பலிபீடம் கட்டி கட்டைகளை அடுக்கி வைத்து தன் பிள்ளையை தூக்கி அதுல வச்சு கத்திய ஓங்கினார் பாருங்க. நீ கீழ்ப்படிந்தபடினாலே உனக்கு நான் ஆசீர்வாதத்தையும் உன் வாக்குத்தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று அவனை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துக்கு கர்த்தர் வரும்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் நம்மை பாராட்டவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவும் விசுவாச சோதனைகள் எத்தனையோ வருகிறதே. அப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? கிஃப்ட் எனக்கு முக்கியமா, கிவர் எனக்கு முக்கியமா? கர்த்தர் கொடுத்த கொடைகள் எனக்கு முக்கியமா, கொடையாளர் முக்கியமா? நீ நிறைய பேரு கிஃப்ட பிடிச்சுக்கிட்டு கிவரை விட்டுறாங்க, கொடையை பிடிச்சுக்கிட்டு கொடையாளரை விட்டுறாங்க. தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நம்மோடு பேசுறார். ஒரு ஆழமான பிரதிஷ்டைக்குள் வாருங்க. ஆண்டவரே, கிஃப்ட் எனக்கு முக்கியமல்ல, கிவர் தான் முக்கியம். கொடை எனக்கு முக்கியமல்ல, கொடையாளர் தான் முக்கியம். ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு முக்கியம். ஆகவே அவரை நான் விசுவாசிப்பேன், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன்.